ரெஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. திமுக ஆட்சியில் விவசாயிகள் நிம்மதியாக இல்லை. திருவாரூர் முன்னாள் அமைச்சர் காமராஜ் பேட்டி. தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு போன்றவற்றை கண்டித்து மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகே முன்னாள் உணவுத்துறை அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான காமராஜ் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சொத்து வரி உயர்வு, மின்கட்டணம் உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, அதிகரித்து வரும் போதைப்பொருள் புழக்கம் போன்றவற்றை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பியபடியும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பதாகைகளை கையில் ஏந்தியபடி 200க்கும் மேற்பட்ட மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூரில் இருந்து எமது செய்தியாளர் இளவரசன். அடி தூக்க வாட்டும் திராவிட மாடல் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதனாலே தான் கொலை குற்றங்கள், கொள்ளை போன்ற குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் மது, அதே போல் போதைப் பொருட்கள். சந்து முந்துகள் எல்லாம் எல்லா போதைப் பொருட்களும் கிடைக்கிறது. போதைப் பொருட்களை உட்கொள்கிறவர்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் அவர்கள் உடனடியாக பெரும் குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். எல்லா இடங்களிலும் குற்றங்கள் பெருகுவதற்கு காரணம் போதைப் பொருளுடைய புழக்கம்தான் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், விமான சாகரத்தில் போதிய பாதுகாப்பு இல்லாதனால 5 பேர் உயிரிழந்திருக்க பற்றி ஒரு கருத்து நிலவிட்டு இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் விவரமாக அறிக்கையை தந்திருக்கிறார்கள். போதுமான பாதுகாப்பை தந்திருக்க வேண்டும். 15 லட்சம் பேர் கூடுகிற ஒரு இடத்தில் எந்த அளவிற்கு அரசாங்க பாதுகாப்பை கொடுக்க வேண்டும், அனைத்து துறைகளும் இணைந்து ஒரு பாதுகாப்பை, முழுமையான பாதுகாப்பை கொடுத்திருக்க வேண்டும். பாதுகாப்பை தவறினால், பாதுகாப்பு சரியாக கொடுக்கப்படாதன் காரணத்தினாலே தான் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு, 5 பேர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாஜக மிகப்பெரிய பின்னடைவு சந்திச்சிருக்கு. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நடைபெற்ற தற்போது தான் ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு. வந்ததுக்கு பின்னால், முழுமையாக வந்ததுக்கு பின்னால் அதை பற்றி தெரியும். இரட்டையில இருக்கிறதுனால தான் அதிமுகவினர் இது எடப்பாடியார் தலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இரட்டை இலை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பொதுச் செயலாளர் என்பதெல்லாம் ஒரே பாதையில் இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கிறோம். பொதுச் செயலாளர் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்புயிரில்லாத தலைவராக, பொதுச் செயலாளராக விளங்கி கொண்டிருக்கிறார். அதே போல் அவர் பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி எவ்வளவோ உள்கட்சி பிரச்சனைகள், எவ்வளோ உள்ளடிகள், இவைகளெல்லாம் தாண்டி இரட்டை இலையும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஒரே முறையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார்கள். எனவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தான் மீண்டும் வர இருக்கிற 2026 தேர்தலில் தமிழகத்துடைய முதலமைச்சராக வரப்போகிறோம். அவர் தான். சார், செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரானதுக்கு ஒரு சர்ச்சையான கருத்து போய்கிட்டு இருக்குது ஏடிஎம்கே தரப்புலேருந்து. ஏடிஎம்கேல எல்லாரும் தான் அதை சர்ச்சா பேசுகிறாங்களே. இப்போ தண்ணி ஒழுங்காக சம்பா பயிர் மொத்தமாக கரியது, விவசாயிகள் மொத்தமாக பாதிச்சிருக்காங்க. விவசாயிகள் தொடர்ந்து இந்த ஆட்சியில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கார்கள். விவசாயத்தை பொறுத்தவரை இந்த ஆட்சியில் விவசாயிகள் நிம்மதியாக இல்லை. பருவம் தோறிய மழை வந்து பிரச்சனை வந்து விடுகிறது. பருவத்தில் கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்காமல் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு நமக்கு உரிய தண்ணீரை உரிய காலத்தில் பெற்றுத்தராதனால விவசாயிகள் தொடர்ந்து பாதித்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கு இருக்கிற நிலைமை, விவசாயிகள் மிக மோசமான நிலையில் இருக்கிறார்கள். அதனை இந்த அரசு உடனடியாக தலையிட்டு அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். போராட்டம் இது போராட்டம். ஸ்டாலின் அரசின் முகத்திரையை கிழித்தெறியும் போராட்டம். போராட்டம்
நடப்பதெல்லாம் அநியாயம். ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு முடங்கி போச்சு மின் கட்டண உயர்வால சிறு குறு தொழிலெல்லாம் சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரியும் ஏறி போச்சு. உயர போகுது சொத்து வரி உயர போகுது.